மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும் என சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் பர்கூர் மதியழகன் கோரிக்கை வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வெங்கட் கேட்கலாம். ரமேஷ், விரிவான விவரங்கள். ரமேஷ், வணக்கம். மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொண்டால் அரசு சலுகை வழங்க வேண்டும் அப்படின்னு திமுக எம்எல்ஏ மதியழகன் பேரவையில கோரிக்கை வைத்திருப்பது அதிகம் கவனம் பெற்றிருக்கு. குறிப்பா பேரவையில மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், தமிழகத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்வரக்கூடிய பெற்றோர்களுக்கு அரசு சலுகை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. குறிப்பா மக்கள் தொகை குறைவதனால தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சனையை எதிர்கொள்ள தமிழக அரசு நேர்வதால் மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்வோருக்கு சலுகை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பேரவையில முன் வச்சிருக்காரு. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 2024ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறையின் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசினாரு. அப்போ இப்போது யாருமே 16 செல்வங்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் அப்படின்னு வாழ்த்துறது கிடையாது. அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் அப்படிங்கிற வாழ்த்தை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதிகளை எல்லாம் குறையும் நிலை வந்திருக்கிறது. எனவே ஏன் நாம் அளவோடு பெற வேண்டும், நாமும் 16 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே பேசியிருந்தார். இந்த சூழல்ல திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பர்கூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதியழகன் மூன்றாவதாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒருவருக்கு அரசு சலுகை வழங்க வேண்டும் அப்படின்னு பேசியிருப்பதும் அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.